வணக்கம் நண்பர்களே, வில்லேஜ் ப்ராப்பர்ட்டி சேனல் கவியரசன். இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி மேங்கோ ஃபார்ம் லேண்ட் பார்க்க வந்திருக்கோம். ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குங்க ப்ராப்பர்ட்டி. ஒன் ஆஃப் த கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி. இது நல்லா தார் ரோடு ஆக்சஸ் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி. ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட், 12,000, 15,000 நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டியை வடிவமைச்சிருக்காங்க. நம்ம ப்ராப்பர்ட்டிங்கிற பவுஞ்சூர் வில்லேஜில் அமைஞ்சிருக்குங்க. பவுஞ்சூர் எங்கே இருக்குன்னா, நம்ம இசிஆரையும் ஜிஎஸ்டியும் இணைக்கிற ஒரு சென்ட்ரல் பிளேஸில் இருக்குது. இசிஆரில் கூவத்தூரும், ஜிஎஸ்டியில் மதுராந்தகத்து சென்ட்ரல் பிளேஸில் இந்த பவுஞ்சூர் வில்லேஜ் அமைஞ்சிருக்கு. நல்ல டெவலப்மெண்ட் ஏரியா தான் இது. நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்க ஏரியா. ஒரு 10 ஏக்கர் லேஅவுட்டு. அதில் நல்ல தார் ரோடு ஆக்சஸ் போட்டு, கிளப் ஹவுஸ்லாம் போட்டு எக்ஸலண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இது நிறைய பிளாட்ஸு அவைலபிளாக இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு பிளாட்ஸு மட்டும் நான் காட்டுறேன், எப்படி இருக்குன்றது. ஒரு ஃப்ளாட் எப்படி இருக்குன்றது நான் காட்டுறேன். ப்ராப்பர் ரோடு ஆக்சஸுங்க. மெயின் என்ட்ரன்ஸ் தார் ரோடு 50 ஃபீட் ரோட்டில் இருக்கும். இந்த உள்ரோடெலாம் 22 ஃபீட்டில் இருக்கும். ஃபேபர் பிளாக் போட்டிருக்காங்க. நல்ல ஒரு பார்க்கும்போது ஒரு சூப்பரான ஒரு லுக்கு கொடுக்கும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ளாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 10,000லேருந்து 16,000 வரைக்கும் ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. இது ஃபுல்லாகவே ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் தான் இருக்குது. நல்ல மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு வராங்க. எல்லாருமே ஒரு ஓன் லேண்ட் வேணும், மேங்கோ ஃபார்ம் வேணும், விவசாயம் பண்ண நினைக்கிறோம், இந்த ப்ராப்பர்ட்டி செலக்ட் பண்ணலாம். ஒரு சேஃப் ஜோனில் இருக்குது. இதுதான் ஒரு ஃப்ளாட் நம்பர் 10ன்றது ஒரு ஃப்ளாட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு மாடலாக காட்டுறேன். ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி. நல்ல ஃப்ரண்ட்டேஜ் இருக்குது. ப்ராப்பர் ஃபென்ஸ் பண்ணியிருப்போம். கிட்டத்தட்ட ஒரு பிளாட்டில் ஒரு 15 மரத்துக்கு மேலே இருக்குங்க. மாமரம். அது எல்லா வெரைட்டியும் இருக்கும். இமாம்பாஸாக இருக்கட்டும், நம்ம பங்கனப்புள்ளியாக இருக்கட்டும், எல்லாமே கலந்துருக்கும். ஒரு சின்ன ஹட்டு மாதிரி இது நம்ம இந்த ஃப்ளாட்டு கொடுத்துருக்கோம். ஒரு மாடல் ஹவுஸ்ன்றதுனால, மாடல் ஃப்ளாட்ன்றதுனால. கொஞ்சம் மழை பெஞ்சனால புல் கொஞ்சம் வளர்ந்துடுச்சு. பட் எப்பயுமே க்ளீன் பண்ணி ட்ரிம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. மரங்கள் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் ஓல்டு. நல்ல டிஸ்டன்ஸில் வச்சுருக்காங்க. ரொம்ப அடர்த்தியாக எல்லாமே நல்ல காய்க்கக்கூடிய மரங்கள் தான் இது. இப்போ தான் சீசன் முடிஞ்சது. இப்போ ஒரு 1 மந்த்து முன்னாடி நல்ல எல்லா மரத்துலையும் நல்ல காய் காய்ச்சுது. ப்ராப்பர் ஃபென்ஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம ப்ராப்பர்ட்டி செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் செய்யூர் ரெசார்ட்டில் வந்துடும். நம்ம இசிஆர்லேருந்து உங்களுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் இந்த ப்ராப்பர்ட்டி வருங்க. நல்ல தாரோட ஆக்சஸ், அதாவது பஸ் ரூட்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்குது, ஸ்கூல் இருக்குது. இல்லைனா இந்த ப்ராப்பர்ட்டிலே நம்ம வீடு கட்டி செட்டில் ஆகணுன்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி. ஒரு சின்ன கேப்பில் நம்ம வீடு கட்டிக்கலாம். ஃபுல்லாக நல்ல மரங்களாக இருக்குது பாருங்கள். ஒரு சின்ன கேப் இருக்குது. அந்த கேப்பில் கூட நம்ம வீடு கட்டிக்கலாம். ஜென்ரலாக ஒரு வெல் இருக்குது, வாட்டர் சோர்ஸ் இருக்குது. இண்டிவிஜுவலாக வேணாலும் நம்ம போர் போட்டுக்கலாம். கிரவுண்ட் வாட்டர் பார்க்கும்போது ஒரு 30 ஃபீட்டில் நம்ம கிரவுண்ட் வாட்டர் இருக்குது. ஒரு ஃப்ளாட் பார்த்துட்டோம். பக்கத்தில் கிளப் ஹவுஸ், நம்ம பார்க்கு, இந்த ஸ்விம்மிங் பூல் ஏற்ற மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது. அது நம்ம ஜென்ரலாக எல்லாேருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இடமும் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் உள்ளே வந்தீங்கன்னா வெளியில் போகணும் உங்களுக்கு ஃபீலே வராது. ஏன்னா அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். மரமாக இருக்கட்டும், ரோடு ஆக்சஸ் எல்லாமே ஒரு சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி தான் இது. ரேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட்டில் தான் கொடுப்பாங்க. நம்மக்கிட்ட 10,000லேருந்து 17,000 வரைக்கும் லேண்டுங்க இருக்குது. அதாவது 10,000 ஸ்கொயர் ஃபீட்டு அப் டு 17 வரைக்கும் இருக்குது. கிட்டத்தட்ட 10 ஃப்ளாட்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க. ப்ரைஸ் மட்டும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இந்த ஏரியா நம்ம கிளப் ஹவுஸ், பார்க் ஏரியா, இது ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இருக்கும். அது நம்ம ஜென்ரலாக நம்ம ஃப்ளாட் யார் வாங்குகிறாங்களோ, இந்த கேட்டட் கம்யூனிட்டியில் யாரெல்லாம் ஃப்ளாட் வாங்குகிறாங்களோ அவங்க இந்த இடத்த ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஈவினிங் டைமில் ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஏரியா அது. ஒரு சின்ன ஹட்டு இருக்குது. ஹட்டில் ஒரு யோகா சென்டர் மாதிரி பண்ணாங்க. மழையில் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. புத்தருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அடுத்து நம்ம ஸ்விம்மிங் பூல் பார்க்க போயிடலாம். அடுத்து பார்க்க போகிறது ஸ்விம்மிங் பூல். ஈஸியாக நம்ம ப்ராப்பர்ட்டி 10 கிலோமீட்டர் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சூப்பர் மார்க்கெட், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே 24 ஹவர்ஸ் சர்வீஸ் பக்கத்துலேயே இருக்குது. ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. ஸோ வீடு கட்டி இங்கே குடியேறதுக்கும்
எல்லா வசதியும் பக்கத்துலேயே இருக்குது. இபி கனெக்ஷன் அவைலபிளாக இருக்குது. நல்லா பெரிய ஸ்விம்மிங் பூல் தான், நல்லா மெயின்டைன்ஸ் பண்ணிட்டு வராங்க. ஒரு சூப்பரான மேங்கோ ஃபார்ம். ஒரு சிலர் ஒரு சேஃப் ஜோனில் ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த ப்ராப்பர்ட்டி செட் ஆகும். ஏன்னா கேட்டட் கம்யூனிட்டி பக்கத்தில் ஆள் இதில் இருக்காங்க. நம்ம தேவைக்கேற்ற மாதிரி விவசாயமும் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன இருக்கிற கேப்பில் ஒரு மிளகாய், வீட்டுக்கு தேவையான காய்கறிகள், கத்திரிக்காய் அது மாதிரிலாம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ப்ராப்பர்ட்டி. ப்ரைஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வில்லேஜ் ப்ராப்பர்ட்டி சேர்ந்து கவியரசன். இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் வேணால் நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான மேங்கோ ஃபார்ம் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல சைஸ்லேயும் இருக்குது. தேவைப்பட்ட நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.